இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம யாராருக்கோ கொடுத்துருக்கீங்களே தலைவரை, பேப்பரை பாருங்க. என்ன சண்முகநாதன் இதுவா உடனே பேப்பரில் அந்த இடத்துல குஷ்பு பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு இதை பிரஸ்ல ரிலீஸ் பண்ண அப்படின்னு. எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது? ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். எம்ஆர் ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஒரு 15 பேர்த்தோட எம்ஆர் ராதா உட்காந்துருக்காரு. பழைய டிஜிபி படம்லாம் இருக்கு. சென்டர்ல திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. எம்ஆர் ராதா கேட்கிறாரு, ஏண்டா திருவள்ளுவரும் இங்க டிஜிபியா இருந்தாரா? திடீர்னு பார்த்தா ஒரு 50 போலீஸ் உள்ள நுழைவாங்க. சத்தம் வீட்டுக்கு செல்ல கூப்பிட்டு ஏதோ ஒரு 2 பேண்ட்டு சட்டை ஒரு லுங்கி மட்டும் எடுத்து வை, ஏற்றிட்டாங்க, எப்படியும் ஒரு 15 நாளாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் உங்கள் பட்டிமன்றத்தை பார்க்க வர்றாரு. தீபாவளி ரெக்கார்டிங்க எதுக்கியா முதலமைச்சர்? உங்கள் ரசிகரியா அவர் பார்க்க வரணுன்ட்டாருன்னு. ராமரே அவரை வந்து காப்பாற்றலை. ராமர் கோயிலை வச்சு ஜெயிச்சிடலாம், மக்கள் ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு வாக்களிப்பார்கள் நினைத்த அந்த கனவை தகர்த்தெறிந்து சந்திரபாபு நாயுடு வர்றாரு. எந்திரிச்சு அதே சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசல்ல 3 மணி நேரம் காத்திருந்தார். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு மாநில கட்சிக்கு எழுந்து வணக்கம் சொல்ல வைத்த அந்த நிலையை உருவாக்கியது நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி தான். 4 கோடி மக்களுக்கு தலைவன் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். பதவி அல்ல கழகம்தான் முக்கியம் என்றார், ஏழை புன்சிரிப்பே வாழ்வில் நல்ல லட்சியம் என்றார். பதவி அல்ல கழகம்தான் முக்கியம் என்றார், ஏழை புன்சிரிப்பே வாழ்வில் நல்ல லட்சியம் என்றார். இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சியளித்தார், தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிறாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகராய நகர் பகுதி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான கலைஞரோடு நான் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், மயிலை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை பெங்களூர் ரமணியம்மா மேடையில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பெங்களூர் ரமணியம்மா என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி முருகன் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் போய் ஒரு சீட்டை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு. அப்போ காதலர் தினம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. காதலர் தினம் படத்தில் வரும் டைட்டில் சாங்கை பாடவும் அப்படின்னு யார்கிட்ட? பெங்களூர் ரமணியம்மாட்ட. அந்த அம்மா முருகன் பாட்டு பாடுற அம்மா. அதுகிட்ட போய் ஓ மரியாங்கிற பாட்டை பாடுங்கிறேன். அந்த அம்மா உடனே
முருகனை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. முருகாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியா, கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட்டு, ஓமரியா ஓமரியா, வேல் 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 முருகா வேல் வேல் முருகா, மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் அப்படின்னு பாடுச்சு. முருகன் பாட்டு இல்லாமல் காதல் தினம் பாட்டு இல்லாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிச்சு. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, இந்த பாட்டை கேட்டோன்னே எப்படிமா பாடுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு. எல்லாம் வேல் தான் அப்படின்னாச்சு. உண்மையிலே இந்த மயிலை பகுதியை தனது அயராத உழைப்பால் தொண்டர்களின் பாதுகாவலரை போல் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் மயிலை தா வேலு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி, ஏன்ட்ட நேற்றே சொல்லிட்டார், எஸ்வி சேகர் வர்றாரு, அதனால் கொஞ்சம் அரசியல்லாம் அடக்கி வாசிங்கன்னு. அவர் வந்தார். அவருக்கு நான் என்ன பேசுவேன்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதான் நம்ம கிளம்பிடுவான் அப்படின்னு புறப்பட்டார். அவர் புறப்பட்டது தான் நல்லது. காரணம், அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. காரணம், நான் ஒரு பிஜேபியின் அனுதாபின்னு வேற சொல்லிட்டாரு, கலைஞரை நேசிப்பவன் சொல்லிட்டார். இது ரெண்டுக்கு இடையில இருக்கவர்கிட்ட போய் நம்ம பேசி அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால தான் அவர் அருமையாக கலைஞரை பற்றிய செய்திகளை சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அருமை சகோதரர் எஸ்வி சேகர் உண்மையிலே என்னை முதன்முறையாக 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த உலக தமிழர்கள் அந்த ஃபெட்னா அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னை அவர் தான் கூட்டு போனார். அங்கே நான் பேசின பேச்சை பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்க 11 மாநிலங்களில் தொடர்ந்து ஒரு மாதம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சோம், நானும் அவரும். அது மட்டும் இல்லை, கலைஞரை அவருடைய நாடகங்களை ரொம்ப அருமையாக ரசிப்பார். அவரும் நானும் செம்மொழி மாநாட்டில் சாலமன் பாப்பையா நடுவராக இருந்து ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். அந்த பட்டிமன்றத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறதே கலைஞருக்கும் எனக்கு இருந்த அந்த தொடர்பு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. செம்மொழி மாநாடு நிகழ்ச்சிகள்னு போட்டு பட்டிமன்றம், நடுவர் சாலமன் பாப்பையா, தலைப்பு மக்களுக்கு பெரிதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது திரைப்படமா தொலைக்காட்சியா பத்திரிகையா. திரைப்படம்ங்கிறதுக்கு யார் யார் பேசுகிறாங்கன்னா, இயக்குனர் பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகரன், பேப்பரில் வந்த செய்தி. தொலைக்காட்சிங்கிற அணியில் பேசுகிறதுக்கு குஷ்புவும் எஸ்வி சேகரன், பத்திரிகையில் வந்தது. அன்னைக்கு நம்ம கட்சியில் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இது தொலைக்காட்சிங்கிறதுக்கு அவங்க 2 பேரும், பத்திரிகைங்கிறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் நக்கீரன் கோபாலன். இப்படி பத்திரிகையில் வெளியாயிடுச்சு. தலைவர் பாரதி ராஜாவோட தெற்கித்து பொண்ணு அப்படிங்கிற சீரியலோட 2000 சீரியலோடைய அந்த விழாவுக்கு ரேடிசன் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு கலைஞர். அப்போ நான் பக்கத்தில் அபிராமி ராமநாதன் உட்காந்துருந்தார். அவர் எந்திரிச்சு பேச போனோன்னா கலைஞர் தலைவருக்கு பக்கத்தில் இருந்த சீட்டு காலி ஆயிடுச்சு. நான் போய் பக்கத்தில் போய் உட்காந்தேன். தலைவரை, 15 வருஷமாக திமுக மேடையில் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம யாராருக்கோ கொடுத்துருக்கீங்களே தலைவரை, பேப்பரை பாருங்கன்னு. உடனே அதை பார்த்துட்டு, சண்முகநாதன் இவா அப்படின்னார். உடனே பேப்பரில் அந்த இடத்துல குஷ்பு பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு இதை ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ண அப்படின்னார். ஒரு தொண்டன் கேட்ட ஒரு கோரிக்கையை அந்த இடத்திலேயே நிறைவேற்றிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த செம்மொழி மாநாட்டில் நான் பேசின அந்த பேச்சு இருக்கு பாருங்க. அந்த பேச்சு அந்த செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரில் நடந்தப்ப அன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர், அன்னைக்கு ஜனாதிபதியாக பிரதீபா பாட்டீல் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க. பட்டிமன்றம் அதுக்கு முந்தின நாள் நடந்தது. அப்போ அந்த பட்டிமன்றத்தில் நான் பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு நம்ம முதல்வர், தமிழக முதல்வர், இன்றைய கட்சி தலைவர் தளபதியார் அந்த மேடையில் கடைசியில் உட்காந்துருந்தார்.
அப்போ அவர் கழுத்தில் டேக் போட்டிருந்தார், செம்மொழி மாநாடு அப்படின்ட்டு ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த டேக்கை தொங்க விட்டுருந்தார். எங்களுக்கும் டேக் கொடுத்துருந்தாங்க. நான் கழட்டி பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அப்போ நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், எனக்கே போலீஸ்காரங்க சலிட் அடித்து உள்ளே அனுப்புகிறாங்க, துணை முதலமைச்சராக இருக்கவர் டேக் போட்டு உட்காந்துருக்காருன்னா தமிழுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் என்று நினைத்த தலைவர் தளபதி தான் அப்படின்ட்டு அவரை சொன்னேன். அன்னைக்கு கலைஞர் டேக் போடாமல் உட்காந்துருந்தார். அடுத்த நாள் 3வது நாள் நிகழ்ச்சிக்கு டேக் எடுத்து மாட்டியிருந்தார் தலைவர். நான் கேட்டேன், நேற்று போடல, ஏன் தலைவர் இன்னைக்கு போட்டீங்க? நேற்று தான் நீ சொன்னீலடா, தமிழுக்கு முன்னாடி எல்லாரும் சம டேக் போடணும்னு சொன்னேல, அதனால தான் காலையில் என் டேக் தொங்கிட்டு இருந்துச்சு, எடுத்து மாட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு தொண்டன் சுட்டி காட்டியதை கூட நினைவு வைத்து அந்த செம்மொழி மாநாட்டினுடைய அந்த அடையாள அட்டையை நெஞ்சிலே தொங்க போட்டு 3ஆம் நாள் ஜனாதிபதியுடன் மேடையில் அமர்ந்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். இன்னைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க எங்களுடைய அருமை சகோதரர் குட்டி, நாங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம். தலைவருடைய பேர் இருக்கிறதுனால அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்ட்டு குட்டி என்ற ஜே. கருணாநிதி தியாகராயனருடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று இந்த தென் சென்னை மாவட்டத்தினுடைய கம்பீரமான செயலாளராக இருந்து இன்றும் இந்த அரங்கத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் ஜே. அன்பழகன் அவர்களுடைய நினைவு நாள். நான் என்னுடைய ஆஃபீஸ் முடிஞ்சு அவர் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அது புதைக்கப்பட்ட இடம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வஜ்ரத்தூண் விதைக்கப்பட்ட இடம். அது அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி ஒரு 5 நிமிஷம் அவரை நினைத்து அழுதுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தலைவர் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க மாட்டான். அந்த ஜே. அன்பழகன் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்று இந்த இந்த தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் குட்டி, அருமை தம்பி நம்ம அவருடைய மகன் ராஜா அன்பழகன் அவர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஏழுமலை, நந்தனம், மதி, முரளி மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி அருமையான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். 40க்கு 40 என்ற வெற்றியை இன்று தமிழகத்தில் பெற்றுத்தந்த நம் தளபதியாருக்கு கோவையிலே 15ஆம் தேதி பாராட்டு விழா நடக்குது. எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு நம்மலாம் யோசிக்கிறோம். எப்படி இந்த வெற்றி நமக்கு சாத்தியமானது? ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். படுதோல்வி அடைந்து திமுக ஆட்சியை இழந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் பத்திரிகையாளர்கள் வந்தால் அவர்களை மனம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிற தலைவர் உலகத்திலேயே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். திமுக தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதே அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, தோல்வி அடைந்தது உங்களுக்கு வருத்தமாக தெரியவில்லையான்? மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்ற எண்ணம் எனக்கு இதுவரை வந்ததே இல்லை. ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயின் முகத்தில் அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டாள் என்பதற்காக குழந்தையை தாய் தூக்கி எறிவதில்லை. அந்த சிறுநீரை துடைத்துவிட்டு மீண்டும் அந்த குழந்தைக்கு தாய் எப்படி முத்தம் கொடுப்பாளோ அதுபோல்தான் மக்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களை தொடர்ந்து நான் நேசிப்பேன்னு அந்த நேரத்தில் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஆற்றல் நம்ம தலைவருக்கு தான் உண்டு. வேதனையில் கூட நகைச்சுவையாக பேசுவார். எம்.ஆர். ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 15 பேர்த்தோட எம்.ஆர். ராதா உட்காந்துருக்கார். அப்போ டிஜிபி ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்காங்க எம்.ஆர். ராதாவை. அவர் மேலே இருக்கிற படங்களெல்லாம் வரிசையாக பார்க்குறாரு. பழைய டிஜிபி படம்லாம் இருக்குது. சென்டரில் திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. எம்.ஆர். ராதா கேட்குறாரு, ஏண்டா திருவள்ளுவரும் இங்கே டிஜிபியாக இருந்தாரா? எதுக்கடா அவர் படத்தையும் இவங்களோட மாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னாரு.
அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கப்போ கூட ஒரு நகைச்சுவை வெளிப்படுத்துகின்ற எம்ஆர் ராதா. உண்மையிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நினைக்கும் பொழுது உலக அரசியல் தலைவர்களின் வரலாற்றில் ஒரு குரலுக்காக கோடிக்கணக்கான மக்கள் கைதட்டிய அந்த காந்த குரல், கம்பீர குரல் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல் தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த வார்த்தைக்கு என்ன சக்திங்கிறீங்க? அதற்கு அடுத்த சக்தியாக இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், இன்னைக்கு இந்தியாவே ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த குரல். காரணம், இந்தியா கூட்டணியை அமைத்து இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு சிம்ம சொப்பனம் போல இந்த தேர்தல் முடிவை வழங்கி தந்த பெருமை நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. காரணம், நரேந்திர மோடியோட கேரக்டர் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? எப்படி பேசிட்டு இருந்தவர், एक डिलीट कर चुका है, आपकी बार अप्रैल 19 को 4 चौका 400 இடத்தை பிடிப்போம்னார். 4 चौக்காக இல்லை, இப்போ தீன் चौக்காக இல்லை, 2 चौக்காக சிங்கி அடிக்க வேண்டியதாயிருச்சு. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் என்ற நரேந்திர மோடியை பாராளுமன்றத்திற்குள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட புத்தகத்திற்கு முத்தம் கொடுக்க வைத்தவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த அரசியல் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கொக்கரித்த பாரத ஒன்றிய பிரதமருக்கு அரசியல் சட்டத்து புத்தகத்தை எடுத்து முத்தம் கொடுத்த டிராமா தான் அது. அவர் என்னைக்கு டிராமா போடாமல் விட்டார்? நம்ம தமிழ்நாட்டு மேடையில் வந்தோன்னே நான் அந்த போட்டோவை ஊர் பூரா காமிச்சேன். உலகத்தில் இப்படி ஒரு கூழ கும்பிடு போட்ட பிரதமரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு. யாரை வேணாலும் நம்பலாம், இந்த கும்பிடு போகிற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், முனியாண்டி அவன் பேர். முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, வாடா வர்றேன் ஐயா 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 செருப்பு எடுத்து வைப்பேன், வேட்டியை முடிச்சு வைப்பேன். ஐயா ஐயா ஆமாங்க ஐயா, இல்லைங்க ஐயா ஆமாங்க ஐயா. முனியாண்டே ஐயா நீங்கள் தாயா என் தெய்வம், வாழ்க்கையே நீங்கள் தான் ஐயா அப்படின்ற முனியாண்டி. கலெக்டர் பங்களாவில் ஒரு கேணி இருந்துச்சு, அதில் கலெக்டர் தண்ணி அரைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டரு. முனியாண்டி முனியாண்டி ஐயா முனியாண்டி, செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான். கலெக்டர் ஐயா என் தெய்வமே, ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா, இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை தூக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறேன், இன்னொருத்தன் வேலை பார்க்குறவன், கலெக்டரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்கடான்னா விட்டுட்டான் கைத்த. முனியாண்டி அப்படின்னாரு. கலெக்டர் மேட்ரு ஓவர். இந்த கூழ கும்பிடு போடுறவன் கலெக்டர் எப்படி சாகடிப்பானோ அதே மாதிரி கூழ கும்பிடு போட்டு இந்த தமிழகத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்த நரேந்திர மோடியினுடைய அகங்காரத்திற்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் நம் தளபதியார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரிகமாக இருந்துச்சு. எனக்கும் தலைவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் அரங்கத்தில் அறிவாலயத்தில் எங்கள் பட்டிமன்றம் நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 50 போலீஸ் உள்ள நுழைவாங்க. பயந்துட்டேன் நான், போச்சுரா ஏதோ மேடையில் பேசிட்டேன் போல இருக்கு, முடிஞ்ச பிறகாவது அரெஸ்ட் பண்ணலாம். இன்னும் பட்டிமன்றம் ரெக்கார்டிங்கே தொடங்கலை, தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறேன். போலீஸ் ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. வந்து ஐயா அப்படின்னா சத்தேன், வீட்டுக்கு செல்லில் கூப்பிட்டு ஏதோ ஒரு 2 பேண்ட்டு சட்டை ஒரு லுங்கி மட்டும் எடுத்து வை, ஏற்றிட்டாங்க, எப்படியும் ஒரு 5 நாளாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா சொல்லி அப்படின்ன, முதலமைச்சர் உங்கள் பட்டிமன்றத்தை பார்க்க வர்றாரு, முன்னால் சீட்டு போட போகிறோம் அப்படின்னாங்க. ஐயோ தீபாவளி ரெக்கார்டிங்க எதுக்கியா முதலமைச்சர், உங்கள் ரசிகரியா அவர் பார்க்க வரணுன்ட்டாருன்னு ஒரு பட்டிமன்ற ரெக்கார்டிங்கை ஒரு முதலமைச்சர் முன்வரிசையில் அமர்ந்து 2.5 மணி நேரம் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் யாருன்னா அது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர்
என் பட்டிமன்றத்தில் அவர் ரசித்த ஜோக்குகளை சொல்லுவார். இந்த மத்தியான சினிமா பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லியோனி அப்படிம்பார். மத்தியானம் 2:30 மணி ஆட்டத்துக்கு எங்கள் ஊர் தேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இப்போ தான் தேட்டர் ஏசி தேட்டர் ஆயிடுச்சு. வெயிலில் வந்துட்டு உள்ளுக்க எந்த சீட்டு காலியாக இருக்குது, எதில் ஆள் உக்காந்துருக்கான்னு தெரியாது. அவன் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியாக தடவிட்டே வருவான். இங்கடா சீட்டவே காண. அவன் மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்க, அங்கிட்டு போட. சாரின்ட்டு கடைசிக்கு ஒரு இடத்துல சீட்டு இருந்துச்சு. ஆஹா சீட்டு இருக்குடான்னு. அதில் பார்த்தீங்கன்னா சாயிறது இருக்குது, உட்கார்றது இல்லை. ஒரு சேர் போட்டிருக்கேன் தேட்டரு, அதுக்கு உள்ள உட்காந்தவன் காணான். எங்கடா பக்கத்தில் உட்காந்துருந்தவனை காணான்னு பார்த்தா தூக்குங்கடாங்கிறேன். கேப்பில் உள்ளே போயிட்டான். உள்ளே தூக்குனா வேட்டியை சுற்றி வெத்தலை எச்சி அந்த கேப்பில் முந்தின சோலை வந்தவன் பூரா வெத்தலையை போட்டு புளிச்சுன்னு துப்பி. ஒரு சினிமா பார்க்குறதுக்கு இப்படிலாம் தியாகம் பண்ணுவாங்களேன்ட்டு நான் பட்டிமன்ற கேசட்டில் சொல்லுவேன். அதை தலைவர் இப்படிலாம் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நகைச்சுவை. இன்னொரு அவர் ரசித்த நகைச்சுவை சொல்லுவார். ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் ஆற்றுல குளிக்க போயிருக்காரு. வேட்டியை அலசி 2 பனைமரத்துக்கு இடையில கட்டி காய போட்டு உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான். எப்படி குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு வேட்டியை கட்டி போட்டு. திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்க பொம்பளையெல்லாம் சினிமா படம் போட போகிறாங்கக்கா, திரையை கட்டிட்டாங்க வாங்கன்ட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் ஒரு 50 பொம்பளைய உட்காந்துருக்குதுங்க. கிழமே ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்திருக்கான் அவர்? என்னடா அது பொம்பளைய சத்தமாக கேட்குதுன்னு வேட்டிக்கு அடியில் பார்க்குறாரு. 50 பொம்பளைய உட்காந்துருக்குதுங்க, படம் போட போகிறாங்கன்னு. அப்புறம் கிழமை அங்கே இருந்துட்டு கத்திருக்காரு. படம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என் வேட்டியை அவுத்து காய போட்டிருக்கேன், படம் போட போகிறாங்களா? எதிரிக்கடி நான் ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன்ட்டு தலைவிரிக்க ஓடிடுச்சுங்க. ஒரு சினிமா மக்களை என்ன பாடுபடுத்துதுன்ட்டு இந்த செய்தியை பட்டிமன்ற கேசட்டில் சொன்னேன். அதை ரசித்து இதெல்லாம் நான் ரசிப்பேன்னு ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் பேசினதை ஒரு ரசிகன் சொல்லி அதை பாராட்டுறது மாதிரி உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி எந்த கலைஞனுக்கும் அது இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஜனாதிபதி அவார்டு கிடச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் தலைவர் என் கேசட்டை கேட்டு அதில் இருக்க நகைச்சுவையை சொல்லி ரசிச்சார் பார். அவர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த அரசியல் தலைவனுக்கு இந்த எண்ணமோ இந்த ஒரு பாராட்டம் வரவே வராது. அது நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். வேதனைப்படுற நேரத்தில் கூட சந்தோஷமா இருறா அப்படிம்பார். இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடித்த தலைவர் அவர் தான். வேதனைப்படுற நேரத்தில் கூட அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். எந்த கட்சியும் அழிய வேண்டும் என்று அவர் இதுவரைக்கும் சொன்னதாக சரித்திரமே இல்லை. இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு கிடையவே கிடையாது. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னார். ஒரிசாவில் போய் இங்கே இருக்க பூரி சங்கராச்சாரியா இது ஜெகநாதர் கோயிலில் இருக்க சாவியை தமிழங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இங்கே தமிழ் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் தேர்தல் முடிஞ்சோன்னா ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள்னு சொல்கிறார். ராமரே அவரை காப்பாற்றலை. ராமர் கோயிலை வச்சு ஜெயிச்சிடலாம், மக்கள் ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு வாக்களிப்பார்கள் நினைத்த அந்த கனவை தகர்த்தெறிந்து ராமர் கோயில் கட்டிய அந்த 5 தொகுதிகளிலும் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என்று சொன்னால் ராமரை அரசியலுக்கு பயன்படுத்தியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவே காட்டுது. இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோட நிலைமையை பதவியேற்பு விழாவிலே பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு வர்றாரு, எந்திரிச்சு அதே சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசலில் 3 மணி நேரம் காத்திருந்தார். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு மாநில கட்சிக்கு எழுந்து வணக்கம் சொல்ல வைத்த அந்த நிலையை உருவாக்கியது நம்ம தளபதி மு க ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி தான்.
நாங்கள்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னு பெருமை பீத்தாதன்னு நினைக்காதீங்க. ஒரு சம்பவத்துக்காக சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தான். அந்த வீட்டில் பாத்ரூமுக்கு தாப்பாவே கிடையாது. ஏண்டான்னு கேட்டால், இங்கே அது எதுக்குமே நாங்கள் தாப்பு பாரே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சின்ன பிள்ளைய போய் கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணிக்குதுங்க, அதனால் தாப்பாலே போட மாட்டேன், நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக குளிங்க அப்படிங்கிறேன். எப்பட்றா டேய். அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன், நம்மள்ட்ட தான் கைவசம் இருக்கே, பாத்ரூமை தாப்பா போடாமல் வச்சுட்டு சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிறது. முருகன் பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது. அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னே குளிக்கிறது. அந்த ஆஸ்திரேலியாக்காரரு லியோனி குளிச்சுக்கிட்டு இருக்காரு, யாரும் உள்ளே போகாதீங்கன்னு. எப்படி வெறும் பாட்டா பாடி இப்படி தாப்பா போடாத பாத்ரூமில் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனையோடு பயந்து குளிப்பானோ, அதே நிலைமை தான் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு எப்போ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு பயந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி அவரும் நானும், அவருக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு, நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா வேலை பார்க்கும்போது இதே மாதிரி தான் போலீஸ்காரங்க வந்தாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆக்சிஜன் தயாரித்தல் நடத்திக்கிட்டு இருக்கேன். பொட்டாசியம் குளோரேட்டையும் மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் 3:1 என்ற விகிதத்திலே கலந்து வெப்பப்படுத்தினால் ஆக்சிஜன் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5 போலீஸ்காரங்க வகுப்பு வாசல்ல ஐயா அப்படின்னாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுவும் எங்கேயும் பேசலையே, என்ன ஆச்சு, எதுக்கு வந்திருக்காங்க போலீஸ்காரங்க? என்னென்னா, கலெக்டர் உங்களை வர சொன்னார் அப்படின்னு. திண்டுக்கல் கலெக்டர். என்னடா ஒரு சாதாரண பள்ளிக்கூட வாத்தியார கலெக்டர் எதுக்குடா வர சொல்லியிருக்காருன்னு மத்தியானம் சாப்பிட போகிறப்ப கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த அன்னைக்கு இருந்த கலெக்டரை போய் பார்க்குறேன் நான். என்னங்கய்யா எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்க? முதலமைச்சர் உங்கள் பட்டிமன்ற கேசட்டு பூரா கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தில் கிடைக்கும்னு சொல்லி நான் பேசின 11 தலைப்புகள் அடங்கிய அத்தனை கேசட்டுகளையும் முதலமைச்சர் கேட்கணும்னு விரும்புகிறாரு, வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி என்னுடைய அனைத்து கேசட்டுகளையும் கேட்க ஆரம்பித்த அன்று தான் கலைஞருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம், ஒரு நட்பு அப்போ தான் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அவரை எங்கே பார்த்தேன் அப்படின்னா, திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ பட்டிமன்றம்லாம் டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நான் நின்றுட்டு இருக்கேன். தலைவர் அப்போ ட்ரெயினில் போகிறார். அதுக்கு அடுத்த ட்ரெயினில் நான் சென்னைக்கு போனோம். போலீஸ்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க. முதலமைச்சர் போகிறாரு, போ ஓன் ட்ரெயின் வர்றப்போ வாங்க, வெளியே போங்க அப்படின்னு துரத்துறேன். அடே இரியா அப்படின்ட்டு எப்படியோ தப்பிச்சு கேப்பில் பூந்து உள்ளே வந்துட்டேன். தலைவருக்கு பக்கத்தில் திருச்சி சிவா நின்றுட்டு இருந்தார். நான் ஓரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்கேன். என்னை பார்த்துட்டார். லியோனி இங்கே வாங்க, தலைவர் உங்களை பார்ப்பார், இங்கே வாங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் மத்தியானம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில், தலைவர் பக்கத்தில் என்னை நிப்பாட்டினார். தலைவர் வரலன்னா, தலைவர் உள்ளே வர்றாரு. டாக்டர் கலைஞர் வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்கன்ட்டு ஒரு 50 பேர் சால்வையை வச்சுட்டு நிற்கிறாங்க. தலைவர் நேரம் அவங்கள்ட்ட போகாமல் என்கிட்ட வந்தார். கைகாலெலாம் உதறுது. என்னடா ஒரு தலைவர் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உன் பட்டிமன்றத்தை டெல்லியில் கேட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு கன்னத்தில் ஒரு தட்டு தட்டினார். அப்போ திருச்சியில் மூர்த்தின்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் உடனே என் கையை பிடிச்சி, அடுத்து திண்டுக்கல் எம்பி நீ தான் அப்படின்னார். கன்னத்தில் தட்டினோன்னு உடனே எம்பி ஆக்கி, ஒரு மனுஷனை மட்டையை கட்டுறதுல இப்படியா இருப்பீங்க அப்படின்னு கன்னத்தில் தட்டி, அன்னைக்கு உன் பட்டிமன்றத்தை நான் டெல்லியில் கேட்டேன்னு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். அன்று தான் நான் முதல் முறை நேரடியாக அந்த தலைவனை சந்தித்தேன். அதன் பிறகு என்னுடைய பட்டிமன்ற கேசட்டுகளை எல்லாம் கேட்டுட்டு, ஒரு இளைஞரணி நடத்திய கலைஞருடைய பவள விழா கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அதில் இளைஞரணி மத்தியானம் 4 to 6, மகளிர் அணி 6 to 8 வரிசையாக நிகழ்ச்சி நடக்குது. தலைவருடைய பிறந்த நாள். இளைஞரணி சார்பாக நான் பட்டிமன்றம் நடத்தினேன். கலைஞரின் விஞ்சிய புகழுக்கு காரணம் அரசியலா இலக்கியமான். அந்த பட்டிமன்றம் நடக்குது. அப்போ இளைஞரணி செயலாளராக இன்றைக்கி இருந்த நம்ம தலைவர், அவர் சொல்கிறாரு, தலைவர் உங்கள் பட்டிமன்றத்தை கேட்க வர்றேன்னு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு.
4:30 ஆச்சு, 4:45 ஆச்சு, தலைவர் வரவே இல்லை. தலைவர் வரலைங்க அப்படின்னு. ஆரம்பிங்க அப்படின்ட்டார். பட்டிமன்றம் தொடங்கி ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே தலைவர்கிட்ட கேட்டேன், என்னங்க கடைசி வரைக்கும் தலைவர் வரவே இல்லைன்னு. பட்டிமன்றம் ஆரம்பிச்சோடனே வந்துட்டார். பக்கத்தில் கலைவாணர் அரங்கத்தில் அந்த பக்கத்து அறையில் உட்காந்து உங்கள் பட்டிமன்றத்தை ஸ்பீக்கரில் ஆடியோவில் போட்டு கேட்டுட்ருக்காரு. ஏங்க பட்டிமன்றம் நடக்கிறப்ப 1 மணி நேரம் ஏங்க அங்கே உட்காந்துருந்தார் அப்படின்னு. ஒரு பட்டிமன்ற கலைஞன் நிகழ்ச்சி நடத்தும் போது அவனுக்கு இடையூறாக நான் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நான் இன்னொரு அறையில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு தலைவரை பார்க்கணும், கூட்டி போங்கன்னு. இப்போ இருக்க நம்ம தலைவர் கூட்டி போனார். போனோன்னு என்னை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ஸ்பீக்கரில் கேட்டேன் அப்படின்னு என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். கலைஞரிடம் நான் வாங்கிய அந்த முத்தம்தான் எனக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தால் கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு கலைஞனின் பட்டிமன்றத்தை கேட்டு ஒரு முத்தம் கொடுத்தாரு. இது மாதிரி 3 முத்தம் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. கலைமாமணி விருது வாங்க ஒரு பெரிய அரங்கத்தில் நடந்துச்சு. அப்போ அண்ணன் பருதி இளவழுதி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர், அவர் தான் எல்லாத்துக்கும் விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் உட்கார்ந்து தான் இருந்தார். என் பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என் கூட யார் யார் விருது வாங்கினாங்கன்னா அனுஷ்கா, ஆர்யா, அவங்கெல்லாம் என் கூட விருது வாங்கினாங்க. கலைமாமணி என் பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திண்டுக்கல் லியோனி பட்டிமன்ற நடுவர் அப்படின்னு. எனக்கு அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர் சத்தியசீலன், அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவரால் மேடைக்கு நடந்து வர முடியாமல் கஷ்டப்பட்டார். நான் அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவருக்கு விருது வாங்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நான் வந்தேன். தலைவர் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு பருதியை கூப்பிட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் நீ கொடு, லியோனிக்கு நாங்கள் தான் கொடுப்பேன் விருதை அப்படின்னு சொல்லி கலைமாமணி விருதை எனக்கு அவர் போட்டு விட்டு அப்போ ஒரு முத்தம் கொடுத்தாரு. இது 2வது முத்தம். 3வது முத்தம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாங்கினப்ப தலைவர் கலந்து கொண்டு மேடையில் பேசி நடத்திய கடைசி நிகழ்ச்சி அதுதான் கலைஞர் அரங்கத்தில் நடந்தது. அப்போ மேடையில் நான் ஏற்புரை பேசும்போது சொன்னேன், தலைவரே நான் பற்றி மேடைகளில் பேசுகிறத பார்த்துட்டு அதிமுக காரங்க எங்கள் கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு பெரிய பொறுப்புலாம் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க தலைவரை. ஆனால் அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்னா, அறிவாலயத்து வாசலில் உட்காந்து சுண்டல் வித்தாவது பொழப்பனே ஒழிய இன்னொரு கட்சியில் போய் அவங்க கொடுக்குற பதவிக்காகவும் வசதிக்காகவும் இன்னொரு கட்சிக்கு நான் போக மாட்டேன்னு பதில் சொன்னேன். முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு விருது கொடுத்துட்டு அப்போ ஒரு முத்தம் கொடுத்தாரு. அப்போ தலைவர் பேசும்போது சொன்னார், சுண்டல் விற்கிறேன் லியோனி சொன்னார், அவரை சுண்டல் விற்கிற கடையை கூட நான் வச்சு தர மாட்டேன், அப்படியே அவருக்கு ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஒரு புத்தக கடை தான் நான் வைத்து தருவேனே ஒழிய அவரை சுண்டல் விற்கிற நிலைக்கு நான் தள்ள மாட்டேன்னு சொன்னார். அன்னைக்கு புத்தக கடை வைத்து தருவேன்னு பெரிய தலைவர் சொன்னதை இன்னைக்கு என்னுடைய தளபதி எனக்கு பாடநூல் கழக தலைவராக்கி அன்று தலைவர் அனௌன்ஸ் பண்ண அந்த செய்தியை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி என்னை பாடநூல் கழக தலைவராக்கி ஒரு ஆசிரியரை முதன்முறையாக பாடநூல் கழக தலைவராக்கிய பெருமை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் நம் தளபதி அவர்களைத்தான் சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். அவருடைய வசனங்கள் நிறைய இருக்கும். அவருடைய வசனங்களில் நமக்கு பிடிச்ச ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். ஏன்னா நம்ம தலைவர்கள்லாம் நிறைய கல்யாணங்களுக்கு போக வேண்டியிருக்கு, நானும் போக வேண்டியிருக்கு, நீங்களும் போகணும். நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கிடலாம். எஸ்வி சேகர் ஆகிய அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க 2ஆம் முறை அன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்னன்னா, கவர்னரை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் மாதிரி இன்னைக்கு கவர்னரையே எதிர்த்து வெற்றி பெற்றவர். அதைவிட அதிமுகவிலே எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய டி ஜெயக்குமாருடைய மகன் ராஜ் அவர் ஜெயவர்தன் அவர்களை டெபாசிட் இழக்க வைக்கின்ற அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்று தந்தவர் நமது அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன். தலைவர் எழுதின வசனங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருவர் உள்ளம் படம். சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடித்தது. அது நம்ம அன்பழகனுக்கு அந்த காட்சியை நான் சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இருவர் உள்ளத்தில் நிறைய பாட்டு நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பாட்டு செம ஹிட்டு.
சோகப்பாட்டாக இருந்தாலும் காதல் பாட்டாக இருந்தாலும் அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது. கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள். நதி எங்கே போகிறது கடலை தேடி. இதெல்லாம் இருவர் உள்ளம் பாட்டு. சோக பாட்டுக்கு அடே அப்பா, இதய வீணை தோங்கும் போது பாட முடியுமா. சரோஜாதேவி சிவாஜி கணேசன் என் தலைவர், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் டயலாக் எழுதியிருப்பார். சரோஜாதேவி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஆமாங்க கோபால், இல்லைங்க கோபால், நீங்கள் காதலுங்கிற அந்த மலரை இப்படி கசக்கி எறிவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை கோபால். அப்படி தான் பேசுவாங்க. சிவாஜி கணேசன் சரோஜாதேவி பேசுகிற ஒரு டயலாக் தலைவர் எழுதியிருக்காரு. போங்கள், என் அருகே வராதீர்கள், என் அருகே வராதீர்கள், உங்கள் மீது எனக்கு மிகவும் கோபம், எனக்கு என் நிழலே போதும், உங்கள் நிழல் கூட என் பக்கத்தில் வர வேண்டாம், போங்கள் அப்படின்னு சிவாஜி கணேசனை திட்டுவாங்க. அப்போ தலைவர் எழுதுகிறார் வாசனா சிவாஜி கணேசனுக்கு, கண்ணே உன் நிழலே உனக்கு போதுமா, உன் நிழல் உனக்கு போதாது கண்ணே, மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படாது, மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல், உனக்கு தேவை எனது நிழல், வா அருகே. கோபமாக இருக்கிற மனைவிக்கிட்ட அவ சொன்ன அந்த வாக்கியத்தை வைத்து அதையே ரொம்ப அழகா கலைஞர் இருவர் உள்ளத்தில் சரோஜாதேவி சிவாஜி கணேசனுக்கு எழுதின வசனம். அதே மாதிரி அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில்களை பார்க்கணும். டே அப்பா, பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் தலைவர்? கண்கள் இல்லாத முகத்தை போல் இருக்கும். டக்குனு கண்கள் இல்லாத முகத்தை போல் பெண்கள் இல்லாத உலகம் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும்போது ஏன் இப்படி அழுகிறது, இங்கா இங்கா என்று அழுகிறது? அந்த குழந்தை ஏன் இங்கா இங்கா என்று அழுகிறது என்றால், இங்கா வந்து பிறந்தோம் என்று நினைத்து வேதனையோடு அழுகிறது. ஒரு குழந்தையினுடைய அழுகுரலுக்கு கூட விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் நம்ம தலைவருக்கு. கோழி முதலா முட்டை முதலா கேட்குறான் ஒரு பத்திரிக்கைக்காரன். கோழி முதலா முட்டை முதலா? தலைவர், கோழி வியாபாரிக்கு கோழி முதல், முட்டை வியாபாரிக்கு முட்டை தான் முதல்னார். என்ன உண்மையிலேயே அவருடைய கேள்வியும் பதிலும் அப்படி அருமையாக இருக்கான். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, தாயின் முத்தத்திற்கும் மனைவியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒரு பத்திரிகைக்காரன் இதெல்லாமா கேட்பாங்க ஒரு முதலமைச்சர்கிட்ட. ஆனால் அதுக்கும் பதில் சொல்கிறார், தாயின் முத்தம் குடிக்கின்ற பாலை போன்றது, மனைவியின் முத்தம் சுவைக்கின்ற தேனை போன்றது. தேனை தொடர்ந்து சுவைக்க முடியாது, பாலை தொடர்ந்து உணவாக சாப்பிடலாம். என்னய்யா, யாருக்கு இந்த மாதிரி ஒரு கற்பனைலாம் உலகத்தில் வேற எந்த தலைவருக்கு வராது. பிபி ஷெனாயின்னு ஒரு காவல்துறை அதிகாரி ரிட்டையர் ஆகிறார். தலைவரை அதுக்கு பாராட்டு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. மேடைக்கு போனோன்னா தலைவர், வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த தலைவர் பிபி ஷெனாய் அப்படின்னார். நான் எங்கடா போய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் நான் எப்படா இணைச்சேன் அப்படின்னார். தலைவர் சொல்கிறார், பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியாவிலே ஊதப்படும் வாத்தியம். பிபி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த பெருமை பிபி ஷெனாய்க்கு உண்டு. அவர் என் தாய் தேப்பன் கூட இப்படி நினச்சி பேர் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் இந்த பேரில் இவ்வளவு ஒரு ஆராய்ச்சியா? அப்படி நுட்பமும் நுணுக்கமும் அவருக்கு மாதிரி வேற யாருக்குமே வராது. கவிஞர் வாலி கேட்குறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. நோ, தமிழ் இங்கிலீஷில் பதில் சொல்கிறார், நோ. ஃபர்ஸ்ட் 11:31 ஷூட்டிங், 12:31 மீட்டிங் அண்ட் 1:30 ஐ எம் கோயிங் டு ஈட்டிங் அப்படின்னார். 11:30 மீட்டிங், 12:30 ஷூட்டிங் அண்ட் தென் ஈட்டிங். ஏன்னா தமிழில் தான் நீ புலவர்னு பார்த்தா ஆங்கிலத்திலுமே அப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு. அப்படி தன் இருக்கின்ற இடத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய
ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். பத்திரிகையாளர்களை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அப்போ பாஜக தலைவர் என்னன்னா பேசினாரியா, அடாடாடாடா அண்ணே குறித்து வச்சுக்கங்கண்ணே, பத்திரிக்கைக்காரங்கண்ணே, நான் எல்லாத்தையும் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து தானே சொல்கிறேன். 40 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டே வாங்காதனே. அவர் யாருன்னு நான் பேரை இந்த மேடையில் போய் சொல்லி அந்த பேருக்கு ஒரு பெருமையை உண்டாக்க விரும்பலை. இது தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் பெருமை பேசுகின்ற மேடை. இது எப்படி இருக்குன்னா, இந்த மழை பெஞ்சோன்ன ஒரு சவுண்டு கேட்கும், கிராமங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஊர்லேயும் கேட்கும். செடிகள் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சோன்னே தவளை சத்தம் கேட்கும், பார்த்துருங்களா? ஜெக ஜெக ஜெக் ஜெக ஜெக ஜெக் ஜெக 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 ஜெக் ஜெகதகட் ஜெகதகட் ஜெகதகதக் ஜெகதகதகதகதகதகதகதக. மழை பெய்ய ஜாலியாக கத்துவாங்க. அது என்னமோ மகிழ்ச்சியில் கத்தேன். அப்படி 9 தடவை ஒன்றிய பிரதமர் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணோன்னா ஜெகதகதக் 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 ஜெகதகதக். திடீர்னு சத்தம் நின்றுச்சு. என்னடான்னு பார்த்தா பாம்பு பார்க்குது. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா நீ? இவ்வளவு நாளாக நான் உன்னைய தேடிக்கிட்டு இருந்தேன், இங்கே தான் இருக்கியா? காட்டி கொடுத்துட்டியா? லப்புன்னு கவிச்சு. இன்னைக்கு ஜெகதிக்கு ஜெக் ஜெகதிக்கு ஜெக் ஜெகதிக்கு ஜெக்குன்னு பேசினவர் பாம்பு என்ற ஜனநாயகம், அந்த ஜனநாயக விரோதியை இன்று கவ்வி இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கியதற்கு காரணம் என் தானை தலைவர் பெற்றெடுத்த தங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முறையாக செய்த அந்த பிரச்சாரமும். அவர் யாரையும் அழித்து விடுவேன்ங்கிற வார்த்தை இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கூட சொன்னார், திமுகவை அழித்து விடுவேன், இன்னும் 2 ஆண்டுகளில் திமுகவே இருக்காதுன்னு சொன்னார். என் தலைவர் அதுக்கு பதில் சொன்னார், உங்களை பாஜக இருக்காது என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் இருங்கள், நாங்கள் வெற்றி பெற்றே கொண்டிருப்போம், நீங்கள் தோற்று கொண்டே இருங்கள், நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நான் கோழை அல்ல, நீங்கள் எழுந்து வாருங்கள், உங்களை எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெறுகின்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறதுன்னார். அன்னைக்கு கட்சி தேர்தல் முடிவு பெற்று முடிவு அறிவித்த அன்னைக்கு அறிவாலயத்துக்கு வந்தார் தலைவர். நாங்கள்லாம் வந்திருந்தோம். அப்போ அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருந்தார், அமைச்சர் சேகர்பாபு 2 பேர் இருந்தாங்க. அப்போ நான் பக்கத்தில் போகலான்ட்டு இருந்தேன், நானும் போய் பின்னால் நிற்கலான்ட்டு. அப்போ யோசித்தேன், நான் வேணாம், நம்ம எதுக்கு போய் நின்றுட்டு. அப்போ யோசித்தேன், தலைவர் வெற்றி பெற்ற அந்த முகம்தான் இன்னைக்கு பத்திரிக்கைக்காரங்க பூரா பார்க்கணுன்னு நினைப்பாங்க. நம்ம அவருக்கு பின்னாடி நம்ம முகத்தை திரையில் காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. என்னைக்கு இந்த தலைவரை வெற்றி அடைய வைத்து பின்னால் இருந்து நான் இயக்குவது தான் எனக்கு பெருமை. நான் அந்த கேமராவுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன். அன்னைக்கு அந்த தலைவர் சொன்னார், பாஜக தமிழகத்தில் காலூன்றி விட்டது போல் தெரிகிறதே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தலைவர் சொன்னார், காலூன்றட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னார். ஊனட்டும், அப்புறம் நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டான்ற தைரியம் என் தங்கள் தளபதிக்கு மட்டும்தான் இந்த தைரியம். அது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் போட்டு கொடுத்த பாதையில் இன்று இந்த தமிழகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தங்க தளபதி அவர்களுக்கு பாராட்டு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி கோவையில் அனைத்து கட்சி தலைவர்களாலும் நடைபெற இருக்கிறது. திரிசங்கு சொர்க்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இன்னும் எத்தனை மாதமோ எத்தனை வருடமோ என்று பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் கணித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்கள் வீழ வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர்கள் ஜனநாயக விரோத செயலை செய்யாமல் ஒரு கடிவாளமாக இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து எம்பிக்களும் மோடியை சரியான வழியில் நடத்தி செல்வார்கள் என்று சொல்லி இந்த அருமையான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு எனது நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.